2026 ஜூன் மாதத்திற்குள் பதிவு செய்து உரிமம் பெறாத மருத்துவமனைகள், மருத்துவ நிறுவனங்கள் மீது மருத்துவ நிறுவனங்கள் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்ககம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். வணக்கம் முனாஃப், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. பதிவு செய்யாத அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள், மருத்துவ நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணி இயக்ககம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவமனைகள், ஆய்வகங்கள், நோயறிதல் மையங்கள் ஆகியவை தமிழ்நாடு மருத்துவ நிறுவனங்கள் சட்டம் 1997 கீழ் பதிவு செய்யப்பட வேண்டும். அரசு மற்றும் தனியார் மருத்துவ நிறுவனங்கள் இரண்டும் இந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட இணையதளம் மூலம் இந்த பதிவு செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பதிவு செய்யாத நிறுவனங்கள் மீது தமிழ்நாடு மருத்துவ நிறுவனங்கள் முறைப்படுத்துதல் சட்டம் 1997 கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த போலி மருத்துவர்கள் அதிகமாக இருப்பதன் காரணமாக இந்த நடவடிக்கைகளை தமிழக மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணி மேற்கொண்டிருக்கிறது. போலி மருத்துவர்கள் தொடர்பாக புகார் அளிக்க குறிப்பிட்ட இணையதளம் என்னும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல 104 என்ற இலவச தொடர்பு எண் மூலமும் புகார் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முறை பதிவு பெற்ற மருத்துவ நிறுவனங்கள், மருத்துவமனைகள் அதன் உரிமம் 5 ஆண்டுக்கு செல்லுபடி ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 ஆண்டுகள் முடிந்த பின்பு மீண்டும் குறிப்பிட்ட இணையதளத்தில் பதிவு செய்து புதுப்பித்துக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பதிவு செய்யாத மருத்துவமனைகள், நிறுவனங்கள் வரும் ஜூன் 2026க்குள் மாவட்ட தகுதி திறன் வாய்ந்த அலுவலரிடம் பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக கால அவகாசம் நீடிக்கவோ சலுகைகள் வழங்கப்படாது எனவும் தமிழக மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணி இயக்ககம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது.